வீடியோ போடுறேன். பாடலாத்ரி நரசிங்க பெருமாள் கோவில் வித் மை ஃப்ரெண்ட், வித் மை டியர். நானும் என் டியரும் நரசிங்க பெருமாள் கோயில், சிங்கப்பெருமாள் கோயில், சென்னை செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட். விஷ்ணுபதி புண்ணியா காலத்தை முன்னிட்டு இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக். இந்த பாடலாத்ரி நரசிங்க பெருமாள் திருக்கோயில் அப்படிங்கிறது சென்னையில் மறைமலை நகருக்கும் செங்கல்பட்டுக்கும் இடையில் இந்த நரசிங்க பெருமாள் திருக்கோயில் இருக்குது. நரசிங்க பெருமாள் ஸ்டாப்பிங் அப்படின்னு ரெண்டுத்துக்கும் இடையில் ஒரு ஸ்டாப்பிங் இருக்கும். அங்கேருந்து நடந்து வரக்கூடிய ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த நரசிங்க பெருமாள் திருக்கோயில் இருக்குது. இது 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பல்லவர் காலத்து குடவரை கோவில். இந்த கோயிலில் உள்ள பகுதி பாடலாத்ரிபுரம் அப்படின்னு முன்னாடி அழைக்கப்பட்டுட்டு வந்துட்டு இருந்தது. அதனாலே இது பாடலாத்ரி நரசிங்க பெருமாள் திருக்கோயில் அப்படின்னு இப்போ அழைக்கப்பட்டுட்டு இருக்குது. இந்த கோவிலில் நரசிங்க பெருமாள் ரொம்ப அழகாக ஜம்முன்ட்டு ஒரு கால் மடித்து வச்சு ஒரு கால் கொஞ்சம் முட்டியோடு அப்படியே இருக்கிற மாதிரி அழகாக ஜம்முன்னு உட்காந்துட்ருப்பார். இவர் உக்ர நரசிம்மர் அப்படின்னு சொல்லப்படுறாரு. இந்த நரசிம்மருக்கு சிவபெருமானுக்கு இருக்கிற மாதிரியே நெற்றிக்கண் இருக்கும். அந்த நீங்கள் கோயிலில் போய் தரிசிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பட்டர் ஆரத்தி காமிக்கும்போது உங்களுக்கு அந்த நெற்றிக்கண்ணை திறந்து காமிப்பார். நார்மலாக அது ரொம்ப உக்கிரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நார்மலாக க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு தீபாராதனை அப்போ இந்த நரசிங்க பெருமாள் தீபாராதனை காமிக்கும்போது ஐயர் உங்களுக்கு அந்த நெற்றிக்கண்ணோட அந்த சாற்றிய பட்டையை விலக்கி உங்களுக்கு அந்த நெற்றிக்கண்ணை காமிப்பாங்க. இந்த கோவில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவில். இங்கே வேண்டிக்கிட்டது நமக்கு நிச்சயமாக நடக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த நரசிம்மர் இவர். அகோபிலவல்லி தாயாரோட அதுவும் பக்கத்தில் ஒரு சன்னதி லக்ஷ்மி நரசிம்மர் அப்படின்னு ஒரு சன்னதியும் உங்களுக்கு இருக்கும். ஒரு பக்கம் ஆண்டாலும் இன்னொரு பக்கம் அகோபிலவல்லி தாயாரும் விற்றிருக்க நடுவில் ஸ்ரீ நரசிங்க பெருமாள் சூப்பராக நமக்கு காட்சி தருவார். இங்கே உள்ள நரசிம்மர் மலையில், அதாவது குன்றோடு சேர்த்து உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். குகை வடிவிலான கோயிலாக இருக்கும். உங்களுக்கு உள்ள கர்ப்பகிரகம் பார்த்திங்க அப்படின்னா குடவரையில் கொடைஞ்சு அதில் நரசிம்மர் மலையோடு சேர்ந்தே தான் இருப்பார். இப்போ நம்ம நரசிம்மரை தனியாக வலம் வர முடியாது. இந்த சின்ன குன்றோடு சேர்த்து இந்த மலையோடு சேர்த்து தான் நம்ம வலம் வர்ற மாதிரி இருக்கும். சுவாமியை தரிசனம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மலையையும் சுற்றி வர்ற மாதிரி இருக்கும். சின்ன ஒரு குன்று மாதிரி தான் இருக்கும். ஸ்டெப்ஸ் ரொம்ப அழகாக சின்ன சின்னதாக வச்சு எல்லாருமே மேலே ஏறி வர்ற அளவுக்கு இருக்கும். ரொம்ப கஷ்டமானதாக இருக்காது இந்த கோவில். அதே மாதிரி நீங்கள் அடைகிறதுக்கும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் தொடர்வண்டியில் ட்ரெயினில் வந்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு அடிக்கடி உங்களுக்கு தொடர்வண்டிகள் இருக்குது. செங்கல்பட்டு போகிற ட்ரெயின் எல்லாமே இந்த சிங்கப்பெருமாள் கோவில் நிறுத்தத்தில் நிறுத்தி தான் நமக்கு போகும், இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் எல்லாமே. அது போக உங்களுக்கு பேருந்து வசதியும் உங்களுக்கு ரொம்ப அடிக்கடி இருக்குது. தாம்பரத்துலேருந்தும் கிளாம்பாக்கத்துலேருந்தும் ரொம்ப அடிக்கடி இருக்குது. செங்கல்பட்டு போகக்கூடிய பஸ் எல்லாமே இந்த நரசிங்க பெருமாள் கோவில் நிறுத்தி தான் போவாங்க. ஸோ நமக்கு பேருந்து வசதியாகட்டும் தொடர்வண்டி வசதியாகட்டும் எல்லாமே ரொம்ப நல்லபடியாக இருக்குது. அதுவும் கோயில் உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து ஒரு நடந்து போகிற கொஞ்சம் தூர டிஸ்டன்ஸ்லேயே தான் இருக்குது. அதனால் ஈஸியாக ரீச் ஆகிட முடியும். வராவும் நானும் கோவில், வராவும் நானும் நரசிங்கம் கோவில் வந்திருக்கோம். ஸ்டெப்ஸ் நரசிங்க பெருமாள் கோவில் பேக் சைடு மலையோடு சேர்ந்து நரசிங்க பெருமாள் இருக்கிறார். நம்ம நரசிங்க பெருமாளை வலம் வரணும்னா இந்த மலையும் சேர்த்து வலம் வரணும். இப்போ இந்த கோவிலுக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் நம்ம தரிசனம் பண்ணுறதுக்காக பெருமாளை சேவிக்கிறதுக்காக இங்கே நானும் என் ஃப்ரெண்டு வரலட்சுமியும் சுவாமியை சேவிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். எங்களோட நட்பை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். நானும் வரலட்சுமியும் கிட்டத்தட்ட ரொம்ப வருடங்களா ஃப்ரெண்டு.
இங்கே நான் சென்னை வந்ததுலேருந்து அதுலேயும் 2004 வருடத்துலேருந்து நாங்கள் ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணதுனால எங்களோட நட்பு வந்து அப்பறந்தே தொடர்ந்து இப்போ வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த நட்பு வந்து இறைவன் அருளால் நாங்கள் மட்டும் இல்லாமல் எங்கள் குடும்பத்தாரும் இந்த நட்புறவில் கலந்து கொண்டு எங்களோட வந்து சிறப்பித்து அவங்களும் பங்கெடுத்துட்டு இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சியாக நாங்கள் வந்து இதை கொண்டாடிட்டுருக்கோம். நாங்கள் 2 பேருமே மாற்றி மாற்றி ரொம்ப கேர் பண்ணிக்கிடுவோம். ஸோ அதனாலே எங்கள் நட்பு வந்து அப்பறந்தே தொடர்ந்து நீடிட்டு இருக்குது. எங்கே போகணும் அப்படின்னாலே எனக்கு மனசுக்கு முதல்ல வரக்கூடிய நட்பு வட்டாரங்களில் வரலட்சுமியும் கண்டிப்பாக வருவாங்க. எங்கே கூப்பிட்டாலும் முகம் சுளிக்காமல் எனக்காக ரொம்ப கேர் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு அவங்க. ஸோ எங்கே போனாலும் அவங்களையும் நான் கூப்பிட்டு அழைச்சிட்டு போகிறதுக்காக தான் என் மனசு வந்து தேடும் அவங்கள. இன்னுமே மலையை தான் நம்ம சுற்றி வந்துட்டுருக்கோம். சிங்கப்பெருமாள் கோவில், சென்னை, செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட். இந்த கோவில் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பிரம்மோற்சவம், தெப்போற்சவம், அதுக்கப்புறமா பவித்ரோற்சவம், அது மட்டும் இல்லாமல் நரசிம்ம ஜெயந்தி, அது போக உங்களுக்கு நரசிம்மருக்கே உரிய கார்த்திகை மாதங்கள்லையும் இது ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்கும். புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகளிலும் இங்கே வந்து சிறப்பான தரிசன ஏற்பாடுகள்லாம் இருக்கும், நிறைய கூட்டமும் இருக்கும். இது போக இப்போ வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய இந்த வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி மாதங்களுடைய மாதப்பிறப்பான முதல் நாட்கள்லையும் இப்போ மக்கள் வந்து நிறைய பேர் தரிசிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இது வந்து நிறைய பேர் கொடிமரத்தை சுற்றி அந்த மாதிரி வழிபட்டா சிறந்தது அப்படின்னு சொன்னனாலேயே எல்லாருமே வந்து கொடிமரத்தையும் சுற்றி வழிபட்டு வந்துட்டுருக்காங்க. அதை விட இந்த நரசிம்மர் கோயிலுக்குரிய சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நரசிம்மர் வந்து குடவரை கோவிலாக கூட அந்த மலையோடு சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இங்கே கிரிவலம் வர்றதும் ரொம்ப சிறப்பான விஷயம். பௌர்ணமி நாட்களிலும் சரி, மற்றபடி சனிக்கிழமை மற்ற உகந்த நாட்கள்லையும் சரி, நீங்கள் வந்து உங்களோட ஜென்ம நட்சத்திர நாட்கள்லையும் இந்த கிரிவலம் வர்றது வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே வந்து ஒரு சுவாமி குடவரை கோவிலில் அந்த குன்றோடையோ மலையோடையோ சேர்ந்துருக்கும் போது இன்னும் ஒரு சிறப்பான விஷயமாக பார்க்கப்படுது. இப்போ நீங்கள் சுவாமியை தனியாக மட்டும் வலம் வர முடியாது, இந்த மலையோடு சேர்த்து வலம் வரும்போது உங்களுக்கு இங்கே உள்ள மூர்த்திகள் எல்லாரையுமே வந்து அகோபிலவல்லி தாயார், ஆண்டாள் நாச்சியார், அதற்கப்புறமா உள்ள வீற்றிருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர், கருடாழ்வார், அதற்கடுத்ததாக ராமானுஜர், நம்மாழ்வார் எல்லாரையும் சேர்த்து தான் நீங்கள் வந்து இந்த கோவிலை வலம் வர மாதிரி இருக்கும். ஆஞ்சநேயரும் பார்த்திங்க அப்படின்னா கொடிமரத்தில் நமக்கு அதுக்கு முன்னாடியே நம்ம வாசல் எதுக்கவே வந்து வரவேற்கிற மாதிரி அவர் கொடிமரத்தோடையே இருப்பார். ஸோ அங்கே நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு சுவாமியெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு வலம் வரும்போது இன்னும் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். பௌர்ணமி நாட்களில் வந்து வேறு உங்களுக்கு கிரிவலம் எங்கேயும் போக முடியலை அப்படின்னா இந்த கோவிலில் வந்து நீங்கள் கிரிவலம் வர்றது இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கோபுரத்தோட மலை இது ஒரு அமைதியான ஃப்ரெண்டு. சூடான தோசை, பொடி தோசை, பிரசாதம் டைம் இப்போ. எடுத்துக்கோ வரா. நீ சொன்ன கேட்க மாட்டேன். என் ஃப்ரெண்டு தோசை சாப்பிடும் அழகே அழகு. சாப்பிடு சாப்பிடு, இதே எடுக்கும். என் ஃப்ரெண்டு எனக்கு பிச்சு கொடுக்க, ஊட்டி விட, நான் சாப்பிட. தமிழ் மாதங்கள் 12 வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி மாதம், இந்த 4 மாதங்களுக்குரிய இந்த மாதப்பிறப்பான முதல் நாட்களில் வந்து மகாவிஷ்ணுக்குரியதாக பிரிச்சிருக்காங்க. அதை வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே மாதிரி தமிழ் மாதங்களில் 12லையும் 4 வந்து பிரம்மாவுக்கும் 4 மாதங்கள் சிவபெருமானுக்கும் பிரிச்சிருக்காங்க. அதில் சித்திரை, ஆடி, ஐப்பசி, தை அப்படிங்கிறது வந்து பிரம்மாவுக்குரிய மாதமாக அது விசு புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கடுத்ததாக வைகாசி, ஆவணி, கார்த்திகை மாதம், மாசி மாதம், இந்த 4 மாதங்களில் வந்து மகாவிஷ்ணுக்குரியதாக பிரிக்கப்பட்டு அதை விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் தான் இப்போ நமக்கு வைகாசி மாதம் 1ஆம் தேதி இன்றைக்கி 15 மே அன்னைக்கு நமக்கு இப்போ வந்திருக்குது. அதை முன்னிட்டு தான் நம்ம இப்போ சிறப்பு தரிசனம் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கடுத்ததாக வரக்கூடிய ஆனி, புரட்டாசி, மார்கழி,
பங்குனி இந்த 4 மாதங்களும் சிவபெருமானுக்குரியதாக பிரிக்கப்பட்டிருக்குது. இதில் வந்து இந்த மாதப்பிறப்பிற்குரிய முதல் நாளை வந்து நம்ம சடசீதி புண்ணிய காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் அதிகாலை 1:30 மணிலேருந்து காலை 10:30 மணி வரைக்கும் உரியதை வந்து நம்ம ரொம்ப மங்களகரமானதாக சொல்லுவோம். நார்மலாகவே வந்து பிரம்ம முகூர்த்தம் வந்து சிறப்பான விஷயமாக சொல்லப்பட்டாலும் இங்கே வந்து காலை 10:30 மணி வரைக்குமே நம்ம வந்து ரொம்ப சிறப்பான நேரமாக நம்ம பார்க்கப்படுது. அதனால் இந்த நேரங்களில் அந்தந்த மாதத்துக்குரிய அந்த இறைவனை வந்து நம்ம நேரில் போய் தரிசித்து வழிபடுறது ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்படுது. அதையொட்டி தான் இப்போ நம்ம வந்து வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி இந்த 4 மாதங்களும் மகாவிஷ்ணுவுக்குரிய விஷ்ணுபதி புண்ணிய காலமாக சொல்கிறோம். அந்த வைகாசி மாதத்து முதல் பிறப்பில் தான் இப்போ வந்து நம்ம இந்த கோயிலை வந்து நம்ம தரிசிச்சுட்டு வலம் வந்துட்டுருக்கோம். இந்த கோவில் போன வருஷம்தான் கும்பாபிஷேகம்லாம் முடிந்து நல்ல ஒரு அருமையாக காட்சி அளிக்குது. நல்ல ஒரு சிறப்பான ஏற்பாடுகளோடு ரொம்ப இப்போ நல்லா இருக்குது. இந்த கோவிலில் பொடி தோசை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரசாதம் ரொம்ப பிரசித்தி பெற்றது. பொடி வச்சு கொடுக்குற அந்த தோசையும் அதற்கு அடுத்ததாக புளியோதரை, சர்க்கரை பொங்கலும் இந்த கோயில் பிரசாதங்களில் வந்து ரொம்ப சிறப்பான இடம் பிடித்திருக்கும். நான் இங்கே வேலைக்காக இங்கே சென்னை வந்ததுலேருந்தே இந்த பாடலாத்திரி நரசிம்மர் பெருமாள் கோயில் வந்து எனக்கு ரொம்ப மனதுக்கு வந்து இஷ்டமான ஒரு திருக்கோவில். இங்கே நம்ம வந்து மனசு உருகி நம்ம வேண்டிக்கிட்டோம்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நமக்கான எல்லா வேண்டுதல்களையும் வந்து நரசிங்க பெருமாள் நிறைவேற்றி வைப்பார். அது ஆனால் நியாயமானதாக இருக்கணும். எந்த கோவிலில் நம்ம வேண்டினாலும் அந்த மாதிரி உள்ள ஒரு அற்புதமான ஒரு திருக்கோவில் இது. இந்த அற்புதமான திருத்தலத்தை இந்த அருமையான விஷ்ணுபதி புண்ணிய கால நாளில் என் நண்பரோடு தரிசித்து வலம் வந்து உங்கள் பார்வைக்கு இந்த கோயிலை பற்றின தகவல்கள் கொடுக்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. ஓம் நரசிம்மாய நமக. ஓம் நம சிவாய. ஜெய் ஸ்ரீராம்.